ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் ஆமா ஆமா, இந்த ஆனை ரொம்ப நல்லா இருக்கு. இதுல போறதுக்கு சூப்பரா இருக்கு. அப்பா எங்க இருந்து இது வாங்கிட்டு வந்தாரு? ராகுல், உழுவ போற மெதுவா. அம்மா, நான் விழுந்துட்டேன் கீழே. ஐயோ அம்மா, என்னவ தூக்குங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் விழுந்துட்டேன். நான் இப்ப மெதுவா விளையாடுறேன். சரி ராகுல், பயப்படாத, மெதுவா விளையாடு. சரிம்மா, நான் ஸ்லோவா இப்படி போயிட்டு வரேன். ராகுல் மட்டும் ஆனையில விளையாண்டுட்டு இருக்கான். நம்மளுக்கும் போர் அடிக்குது, என்ன விளையாடலாம்? ஆமாம்மா, எங்களுக்கும் போர் அடிக்குது. லக்ஷா, நீங்களும் ஏதாவது விளையாடுங்க. அம்மா, எங்களுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுங்க. என்னது டாய்ஸ் வாங்கி தரதா? டாய்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, இருங்க, ஒன்று இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, பழைய டாய்ஸ் எல்லாம் வேண்டாம், ஏதாவது புதுசா வாங்கி கொடுங்கம்மா. எப்பயுமே புது டாய்ஸே கேட்டால் எப்படி? பழைய டாய்ஸ் எல்லாம் யார் தான் விளையாடுறது? இருங்க, இதை நீங்கள் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அதை எடுத்துட்டு வரேன். என்னம்மா, ஏதோ ஒரு பழைய கவர் கொண்டு வரீங்க, என்னதான் இருக்கு அதுல? இதை திறந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இதை நீ ஏன் சின்ன வயசுல இருக்கப்ப வாங்கினது, ரொம்ப நாள் ஆச்சு. இது நீ ஏன் சரியா விளையாடுறதுனால நான் எடுத்து மேலே வச்சுட்டேன். ஹாய் அம்மா, டாமினோஸா? இது நம்ம கிட்ட இருக்கா? எனக்கு நினைப்பே இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா லக்ஷா, நான் கூட எங்க ஆண்டி வீட்டுல இதுல விளையாண்டுருக்கேன். ஹாய் தெனு, கலர் கலரா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கும் ஆன வேண்டாம், நானும் இதுதான் விளையாடுவேன். லக்ஷா, இங்க பாத்தியா? இந்த பேப்பர்ல எந்தெந்த மாதிரி நம்ம செஞ்சு விளையாடலான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அதை பார்த்து டிஃப்ரெண்டா நீங்களும் செஞ்சு விளையாடுங்க. ஆண்டி, நான் இந்த டாமினோஸே எங்க ஆண்டி வீட்டுல விளையாண்டுருக்கேன். நான் இதை செஞ்சு காட்டுறேன். சரி யுக்தா, நீயே செய்யு. இந்த டாமினோஸை ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் லைனா வைக்கிறேன். ஏய் யுக்தா, என்னப்பா பண்ண போற? ஒன்றும் இல்லை, பேசிக்காக டாமினோஸ் எப்படி அடுக்குவாங்களோ அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க எப்படின்னு. இங்கே பாருங்க, இந்த டாமினோஸ் எல்லாம் நான் இப்போ ரவுண்டாக அடுக்கியிருக்கேன். இப்போ ஒரு டாமினோ எடுத்து இப்படின்னு தட்டினா அது எப்படி உழுதுன்னு பாருங்க. ஆமா யுக்தா, ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ஃபன்னா இருக்கே. ஆனால் இப்போ நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். வேறவங்க எல்லாம் ரொம்ப நீளமாக பண்ணி தட்டி விடுவாங்க. அது பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ சின்னதா பண்ணியிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது யுக்தா. அம்மா, இப்ப நான் பண்ண போறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ராகுல், நீ என்ன பண்ண போற? நான் இப்ப இந்த டாமினோஸை லைனா அடுக்க போறேன். ரொம்ப பெரிய லைன் பண்ண போறேன். நான் இப்ப எப்படி அடுக்கிறேன்னு பாருங்க. ஐயோ, கீழே விழுந்துருச்சா? சரி, நான் இப்ப திரும்பவும் பண்றேன். நான் பாருங்க எவ்வளவு பெருசா அடுக்கியிருக்கேன்னு பாத்தீங்களா? அந்த லைன் ரொம்ப பெருசா இருக்கு. நான் இப்ப தட்டி விட போறேன். என்னம்மா இது இவ்வளவு ஃபாஸ்டா விழுந்துருச்சு? இங்க பாக்குறப்ப அங்க வச்சு விழுந்துருச்சு. இந்த டாமினோஸ் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா விழுதுன்னு தெரியல. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்னு டிஃப்ரெண்டா பண்ணி காட்ட போறேன். இந்த டாமினோஸ் எடுத்து கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பசங்கள்லாம் இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நல்லா டைம் பாஸ் பண்ணுறாங்க. என்னக்கா இது, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப டிஃப்ரெண்டா ஒன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கீழே கீழே விழுந்து போயிட்டு இருக்கு. அதனால திரும்ப அடுக்கி பண்றதுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. சரி, நான் இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு? எப்படி லக்ஷா இந்த ஹார்ட் ஷேப்பை பண்ண? ரொம்ப நல்லா இருக்கே. இப்ப இங்கே பாருங்க எப்படி விழுதுன்னு பார்க்கலாமா? அக்கா, இது ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. எப்படிக்கா இப்படி பண்ண? எனக்கும் இது கத்து கொடுக்கா. லக்ஷா பண்ண டிசைன் ரொம்ப நல்லா இருந்ததுல? ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளும் அது மாதிரி பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா. நீங்க எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. சிட்டி செய்யறதுக்கு முன்னாடி வாங்க எல்லாரும் சாப்பிட்ருங்க. ஆண்டி, எங்களுக்கு எல்லாம் பசிக்கவே இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறோம். சரி, எனக்கும் பசிக்கல, நானும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன் நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு.
என்ன சிட்டி, பில்டிங் ஏதாவது கட்டுறியா? இந்த மாதிரி அடுக்கடுக்கா கட்டிட்டு இருக்கியே. ஆமா, நான் யூடியூப்ல இது மாதிரி ஒண்ணு பார்த்தேன். அதுதான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். அது எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். என்ன சித்தி, நீ பாட்டுக்கு இவ்வளோ பெருசா அடுக்கிட்டே இருக்க, எப்பதான் நிறுத்துவ? இது ஹைட்டா இருந்து உழுவுறப்பதான் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எப்படி இதை உழு வைக்கிறேன்னு. ஏய் சிட்டி, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்த. தேங்க்யூ. ஆமா சிட்டி, நான் கூட இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, நான் திரும்பவும் ரொம்ப பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி உழுவுதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இது பார்க்க ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஆமா, எவ்வளோ நேரம் எடுத்து செஞ்சாலும் இது ஒரு செகண்ட்லயே விழுந்துருது கீழே. இப்ப பாருங்க, நான் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு டிசைன் பண்ணி காட்டுறேன். இது சிட்டி செஞ்ச ஐடியா மாதிரியே தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பாத்தியா லக்ஷயா, டீனா எப்படி ஐடியா பண்ணிட்டான்னு பாத்தியா? ஆமா, டீனா என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். டீனா, சிட்டி இது ஓப்பன் பில்டிங் மாதிரி இருந்தது, ஒன்று க்ளோஸ் பில்டிங் மாதிரி இருக்கு. அப்படியா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் எதையும் தூக்கி போட மாட்டேன். இங்கே பாருங்க, கடைசியா ஒன்று இப்படி எடுத்தா எப்படி விழுந்துச்சுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் தான் எங்க மேலேயே விழுந்திருக்கும். ஆமா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. டீனா, ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளவு நேரம் தான் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? போதும், எடுத்து வைங்க. அம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒன்னே ஒன்று செஞ்சிட்டோம். சரி சீக்கிரம் செய்யுங்க. என்னதான் செய்றீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. என்ன இது, எல்லாரும் சேர்ந்து இப்படி டிஃப்ரெண்டா என்னவோ பெருசா செஞ்சு வச்சிருக்கீங்களே, இதை எப்படி உழு வைக்க போறீங்க? ஆமாம்மா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுனால இவ்வளோ பெருசாக செய்ய முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செஞ்சு விளையாடுங்க. நல்லா டைம் பாஸ் ஆகும். ஆனால் ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு ஃபோன் பார்க்குற டைமில் மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு விளையாடுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.